शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். மதியம் சாப்பாடு நேரம். பாதி எண்ணம் சாப்பாடுக்கு போயிருக்கோம், மீதி எண்ணம் தான் இங்கே இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அப்படி தான் நமக்கு நினைக்க தோணும். சரி, ஒரு ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்கேன். 15/7/1974 அதிகாலை 3 மணி. இது வந்து திருச்சிராப்பள்ளி, திருச்சியில் பிறந்த ஜாதகம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னு யாராவது ஒருத்தங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கால நேரம் இருந்தால் உங்களுடைய மைண்டு வந்து பவராக இருக்கும். சார் மொபைல் சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க சார். மொபைல் சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துங்க. 15/7/1974 மிட்நைட் 3 மணி. ஃபஸ்ட்டு இவருடைய லக்னம் ரிஷபம், ராசி பரணி நட்சத்திரம், மேசராசி. தற்சமயம் 52வது பிறந்த நாள். முந்தா நாளுக்கு முதல் நாள் தான் கொண்டாடி இருக்கிறார். இவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லக்ன புள்ளியை பார்த்துடலாம். லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம்னு சொல்லிட்டேன். லக்ன புள்ளி பாருங்க 14 டிகிரியில் இருக்குது. அப்போ அது கார்த்திகையில் இருக்குமா ரோகிணியில் இருக்குமா? ரோகிணினா சந்திரன். நல்லா புரிஞ்சுங்க. லக்ன புள்ளி வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குது. அதனுடைய அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் லக்னத்துக்கு 12ல் இருக்குது. சந்திரன் அப்படின்னா தாய், உணவு, நீர், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உரியவர். புரியுதுங்களா? சரி, சந்திரன் 2ஆம் இடம். ரோகிணிங்கிறது நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரமா? அவருடைய வாழ்க்கை ஈஸியாக இருந்துச்சா போராட்டமாக இருந்துச்சா? ரொம்ப போராட்டமாக தானே இருந்துச்சு. அப்போ ரோகிணியில் லக்ன புள்ளி விழுந்தவங்க போராடலாம்னு நம்ம சொல்கிறதுல என்ன தப்பு? தப்பில்லை தானே? இவருடைய வாழ்க்கை போராட்டம் தான். லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க, அதே வீட்டிலேயே இருக்கிறாரு. எப்படி? செவ்வாயுடைய சாரம். சார் நல்லா புரிஞ்சுங்க. இதே ஜாதகத்தை சாரத்தின் வழி அந்த முறையில் இங்கே விளக்குறேன். சாரம் இல்லாமல் நான் இன்னொரு மேடையிலையும் இதே ஜாதகத்தை போட்டு பேச போகிறேன். ரெண்டுலையுமே பலன் ஒன்று தான். லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2 7ஆம் அதிபதி. சாரி, லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? லக்னத்திலே இருக்கிறாரு. எதனுடைய சாரத்தில்? 7 12ஆம் இடமான செவ்வாயுடைய சாரத்தில் உட்காந்துருக்கிறாரா? அப்போ இவருக்கு வரக்கூடிய மனைவியால் இவருக்கு பொருளாதாரம் பணம்லாம் வருமா? வருமா வராதா சார்? கட்டாயம் வரும். கட்டாயம் வரும். வரும் வரும் வரும். சரிங்களா? லக்னாதிபதி ஆட்சி சார். அதுவும் 7 12ஆம் அதிபதியுடைய சாரத்தில். மனைவி வந்ததுக்கப்புறம் இவருடைய பொருளாதாரம் ராக்கெட் வேகத்தில் போகும். பொருளாதாரத்தில் எந்த பஞ்சமும் கிடையாது. சரிங்களா? இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பது லக்னம் வலுவாக இருக்கிறதாக அர்த்தம். அப்படிதானே? பக்கத்திலே பாரு, நம்ம தலைவர் இருக்கிறாரா கேது 5 டிகிரிக்குள்ளார. எல்லாமே உனக்கு நான் கொடுக்குறேன், அனுபவிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க சார். உங்களுடைய லக்னாதிபதியுடன் ராகு இருந்தால் ஒரு பலன், கேது இருந்தால் ஒரு பலன். அப்போ லக்னாதிபதி ஆட்சி, அந்த லக்னாதிபதியுடன் கேது இணையும் போது அனைத்து சுகங்களும் கொடுத்து தூரத்தில் வச்சு பார்த்துக்கும், பக்கத்தில் கொண்டு வராது. இதை அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே புரிஞ்சுங்க. இவரே பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயம். 6ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்காந்துருந்தால் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சே ஆகணும். சரிங்களா? ஆனால் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும், அவர் வந்து செவ்வாயோடைய சாரத்தில் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் காரகம் வந்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள், நம்மளுடைய பிளட் ரிலேஷன். அவங்களால ஒரு பிரச்சனையை சந்திச்சாரு. அது நீதிமன்றத்துக்கெல்லாம் போகல. இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி. அதனுடைய பார்த்தீங்கன்னா சனி சூரியன் இருக்கிறாங்க. சார் சூரியன் சனி சேர்ந்தாவே அப்பா இருக்க மாட்டார்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்கிறோமா?
சார் அப்படி தானே சொல்கிறோம். சூரியன் சனி சேர்க்கை சார், அப்பா இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 டிகிரிக்குள்ளார 2 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆவாது அப்படின்ட்டு. உண்மையாலுமே இந்த சூரியன் சனி இணைவுக்கு நிறைய பலன்கள் இருக்கு. அப்பா இல்லை, அப்பாவா இல்லை, அப்பா வேற ஒரு குடும்பத்தில், ஏன்னா அது புதனுடைய வீடு. இன்னொரு திருமணம் அப்பா செஞ்சுட்டு அந்த குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிட்டாரு, இவருக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு அர்த்தம். அப்பா இருக்கிறாரு, அப்பாவா இல்லையே, அப்பான்னு கூப்பிடணும்ல. அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்கணும்ல, கேட்கல இல்லையே. அப்போ சூரியன் சனி இணைவு வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருந்தாலும் அப்பா இருந்தாரு, அப்பாவா இல்லைன்னு அர்த்தம். இவங்க அப்பாவுக்கு இன்னொரு திருமணம். சரி, இன்னொரு விஷயம், லக்னத்தோடையும் லக்னாதிபதியோடையும் கேது தொடர்பு கொண்டால் உறவுகள் பூரா பகையாகும். நீங்கள் கட்டின வகையாகட்டும் கொட்டின வகையாகட்டும், ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு யாரும் கொண்டு வந்து இந்தான்னு உங்கள் கையில் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்களா சுயமாக எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கணும். இவர் எல்லாத்தையும் சுயமாக உருவாக்குனவர் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல புதன், லக்ன புள்ளி புதன், லக்னத்தினுடைய அதிபதி புதனில் இருக்கிறவங்களுடைய எழுத்தெல்லாம் அப்படியே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி போரில் ஒரு எழுத்து இருந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவருடைய எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். குடும்பத்தில் வெளியில் பேசுகிறவருக்கு ரொம்ப எளிமையான மனிதராக இருந்தாலும் குடும்பத்துக்கு போனால் இவர் எம்டன். என்ன 2ல் சனி இருக்குது, வீட்டுக்கு போனாவே அப்பனா என்ன அப்படிம்பார். உங்கள் பையன் பேசவே மாட்டான், அப்பா அப்படின்னா என்ன அப்படிம்பார். அதிகாரத்தோடு பேசி ஒரு குடும்பத்தை இவராகவே பிரச்சனைக்குரியறாரு. ஒரு காலையில் ஒரு விதி சொன்னாங்க, யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல, எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க, நானும் கவனித்தேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட வேண்டாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவே அப்பா பார்த்து திருமணம் செஞ்சால் அந்த திருமணம் ஃபெயிலர் ஆகும்னு சொன்னாங்களா? இது 100% இது கரெக்டு. புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி, நல்ல வருமானம் தருவார் சார். ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் நான் செலக்டிவ் விஷயம் மட்டும் சொல்கிறேன். 4ஆம் இடம் கல்வி. 4ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி அடைஞ்ச புதனோட இணைஞ்சிருக்கிறார். கல்வியில் நல்லா படித்தவர், அந்த கல்வியால் இன்னமும் அவருக்கு ஆதாயம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சனி இருக்குது, என்னைக்காக இருந்தாலும் தலைவலி தான். 2ஆம் இடத்தோட இந்த லக்னத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் தலைவலியை தருவார், குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை தருவார் அப்படின்னு. 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். புதன் போய் ஆட்சி பலத்தில் இருக்குது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் தான் இவங்களுடைய வீட்டில். முக்கியமான விஷயமே 7ஆம் பாவத்திலிருந்து தான் தொடங்குது. 7ஆம் அதிபதி யாரு? நல்லா கவனிங்க. 7ஆம் அதிபதி செவ்வாயா? செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க இந்த ஜாதகத்தில். நீச்சம் தானே? நீச்சத்தில் இருக்கிறாரா, நீச்ச டிகிரியில் இருக்கிறாரா? வேண்டாம், ரொம்ப குழப்ப வேண்டாம். நீச்சம் தானே? அப்போ மனைவியால் ஒரு பிரச்சனையை சந்திக்கணுமா? சரி, நல்லா கவனிங்க. இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பெரிய ஹைலைட்டு. 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஆசை அதிகரிக்குமா குறையுமா? நல்லா புரிஞ்சுங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே இதுதான். கௌரவமான வேலையில் 2 பேரும் இருந்தும் இந்த விஷயத்தில் பெரிய பஞ்சாயத்து. ஏங்க, காசு பணம் வாழ்க்கை இல்லைங்க. ஆமாம், காசு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுவுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எதையும் அனுபவிக்கணும்னு தோணும். இவருடைய மனைவிக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அதிகம், இவருக்கு இல்லை. இதோட ஆணோட ஜாதகம் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, சார் அப்படின்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு. இன்னொரு விஷயமும் கவனிச்சுக்கங்க, இவங்களுக்குள்ளார பெரிய பஞ்சாயத்தே தாம்பத்தியம் தான். இவரும் கவர்மெண்ட் ஜாப்பு, ஒரு ஒய்ஃபும் கவர்மெண்ட் ஜாப்பு, 2 பேருமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஜாதகம் டைவர்ஸ். ஏன் சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்கள விவாகரத்து போறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னு தெரியுமா? பணம்.
மாதம் 2.25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஏன் விட்டுட்டு போவாங்க? நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது 7ல் ராகு இருக்கா, லக்னத்தில் கேது இருக்கா, சந்திரனோட யார் இருக்காங்க, 7ஆம் அதிபதி பலுவாக இருக்கிறாங்க. சரி, 7ஆம் அதிபதி பரிவர்த்தனாய் என்ன பிரயோஜனம்? இந்த ரிஷப லக்னத்துக்கு கோயிலில் போய் உளுந்து கும்பிட்டா பரவாயில்ல, கொலையடியில் உளுந்து கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பரிவர்த்தனையா? இல்லையே. யாரு? 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. இந்த பரிவர்த்தனை வேஸ்ட். ஆனால் இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? பரணி நட்சத்திரத்தில் பிறந்தனால மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயத்தில் நம்பர் 1 கில்லாடிங்க. எனக்கு தெரிஞ்சு இவரை மாதிரி யாரும் செய்யவே முடியாது. இவர்கிட்ட ஒரு உதவிக்குன்னு போனீங்கன்னா இல்லைன்னு சொல்லி நீங்கள் வரவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கொடுத்துருவார், உதவி செஞ்சிருவார். இவருக்கு ஆன்மீக விஷயத்தில் நாட்டமே கிடையாது. இவர் மனைவிக்கு ஆன்மீகம் தான் பெரிய விஷயம். நீ எல்லாமே பாருங்க, இந்த ஜாதகத்தில் ஏற்குமாறா இருக்கும். லக்னத்தில் ராகு இருந்துக்கிறவங்க சாமி கும்பிட மாட்டாங்க தானே. 7ல் கேது இருக்கிறவங்க தானே இந்த மாதிரி இருப்பாங்க. லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க சாமி பக்கம் போக மாட்டாங்க, பக்கத்துலேயே கோயில் இருந்தாலும் போக மாட்டாங்க. ஆனால் இவருக்கு கோயில் மேலே சுத்தமாக எண்ணமே இல்லை. மனைவி கோயிலுக்கு போகிறாங்க. நான் கேட்டேன், சார் எனக்கு மறைக்காமல் சொல்லுங்கள், உங்கள் மனைவியை திருமணம் செய்வதற்கு முன்னாடி கட்டாயம் நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க. உங்கள் மனைவி எப்போ போக ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட் மனைவி தானே, மனைவிக்கு ஆப்போசிட் கணவர் தானே. இது மாதிரி ஒரு விஷயம். சரிங்க சார், எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க. இப்போ குரு தேசத்தில் சுக்கிர புத்தியில் தான் இவர் ஜோதிடத்தை நம்பாதவர். என்னிடம் ஜோதிடம் பார்க்கும் வரை இவர் ஜோதிடத்தை நம்பாதவர். எனக்கு தெரிஞ்சு அவங்க துறையில் இருக்கிற 85% பேர் ஜோசியத்தை நம்ப மாட்டாங்க. 15% பேர் தான் நம்புவாங்க. இவர் 85லேருந்து 15க்கு மாறினவர். ஜோதிடம் அந்த அளவு இல்லை அப்படின்னு. இந்த குரு தசையில் சுக்கிர புத்தி நடந்துச்சுங்களா, ஒரு தசா புத்திக்கும் சார் ஒரு பலன் சொன்னாரா? செவ்வாய் தசையில் ராகு புத்தி எப்படி இருக்குன்னு சொன்னாரா? இப்போ குரு தசையில் சுக்கிர புத்தியில் வந்திருக்கிறாரு. இது எப்படி எடுப்போம்? உங்களுக்கு தாம்பத்தியம் தான் சார் மெயினான பிரச்சனைன்னு சொன்னேன். ஆமான்னார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவருக்கு திருமணமாகி 20 வருஷத்துக்குள்ளார தான் இருக்கும். ஒரு 17 to 18 வருஷம் தான் இருக்கும். 12-13 வருஷமாக இவருக்கு தாம்பத்திய சுகமே இல்லை. வீட்டில் இனி சனி ஞாயிறு லீவில் தான் 2 பேரும் வீட்டில் இருப்பாங்க. கணவன் மனைவி 10 நிமிஷம் கூட பேசிக்க மாட்டாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எந்த சூழ்நிலையிலும் லக்னத்தில் கேது இருக்கக்கூடாது. அது ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ஒரு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவார். 7ஆம் அதிபதி நீசம் பெறக்கூடாது. நீங்கள் முதல்ல பார்வைக்கு எடுத்தோடனே பார்க்குறீங்க, அதுக்கு தான் பலன். அதுக்கப்புறம் தான் பரிவர்த்தனை நடந்ததுக்கெல்லாம் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இதில் இன்னொரு விஷயம், 3ஆம் இடங்கிறதுல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கு. இவங்களுக்கு சகோதரரால் மிகப்பெரிய மன உளைச்சல். இவங்க அப்பாகிட்ட இருந்த சொத்தை சமமாக பிரிக்கிறாங்க. இவருக்கு சொத்தே கொடுக்கக்கூடாதுன்னு மீதி இருக்கக்கூடிய அவங்களுடைய சகோதரர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே ஆசை, ஒரே கையெழுத்தில் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு போய் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அவராகவே சொந்தமாக 2 வீடு இடம் வாங்கி வீடு கட்டி இன்னைக்கு ஒரு தனி சாம்ராஜ்யமாக இருக்கிறார். அது காரணம் என்னென்னா, இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய். எப்போவுமே ரிஷப லக்கணத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரிஷப லக்கணத்துக்கு முதல்ல குரு தான் பிரச்சனை பண்ணுவார்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். சந்திரன் தான் பிரச்சனை பண்ணியிருப்பார்னு நினச்சிட்டு இருப்போம். இன்னொரு கிரகமும் பிரச்சனை செய்யும். அந்த இன்னொரு கிரகம் யாரு தெரியுங்களா? சனி, பாதகாதிபதி. 9ஆம் இடத்தினுடைய அதிபதி பாதகாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சார், நம்ம ஒரு விஷயம் அழகாக இருக்குங்க சார். போன ஜென்மத்தினுடைய கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது சனியை வச்சு கண்டுபிடிச்சோன்னா நிறைய மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இவருடைய ஜாதகத்தில் சனி 2ஆம் இடத்துல இருக்குதா? இவருடைய எண்ணம் குடும்பத்தை தவிர வெளியில் போகாது, சொந்த தொழிலை விட்டு வெளியில் போகாது, பணத்தை விட்டு வெளியில் போகாது. அவருடைய பார்வை 2ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குது? 4ஆம் இடத்தை பார்க்குதா? வீடு மனை வாகனத்தை விட்டு இவர் வெளியே போகவே போகாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை எங்கே? 8. வண்டி எடுத்தார்னா வேகமாக தான் போவார். அதே மாதிரி உடம்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம். 8ஆம் இடங்கிறது ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய பாவம்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வை பாருங்க லாபம். இதை நோக்கி இதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு மனிதனை ஏமாற்றுறதோ அதாவது மோசடி பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போக மாட்டார். மேலோட்டமாக பார்த்தா இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் மாதிரி தானே தெரியுது உங்களுக்கு. இங்கே பாருங்க, இவருக்கு அரசு வேலை கிடைத்ததுக்கான காரணம் சொல்கிறேன் பாருங்க. எப்போவுமே சொல்கிறேன், 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு, 2, 6, 10 குரு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அதுவும் ஆசிரியர் வேலை நிச்சயமாக கிடைக்கும். இவர் எழுத்து அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆசிரியர் வேலையில் இருக்கிறாரு, மிகப்பெரிய வருமானம் உள்ள மனிதர். இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்ட்ரா வேறு எந்த வகையிலையும் இவருக்கு வருமானம் கிடையாது. ஒன்லி அந்த ஒரு தொழில் தான் பார்க்குறாரு. இந்த டியூஷன் நடத்துறது மற்ற விஷயம்லாம் எதுவுமே பண்ணல. தாங்கிட்ட வரக்கூடிய குழந்தைகளை அவ்வளோ அழகாக பார்த்துக்குவார், தன்னுடைய குழந்தைகளை போல பார்த்துக்குவார். என்கிட்ட சார் 100 ஆசிரியர்களுடைய ஜாதகம் இருக்குது சார், ஆனால் இது ஒரு 1000ல் ஒருத்தர். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பள்ளியெல்லாம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகும். சரி, இவருக்கு ஏன் இப்போ குடும்பத்தில் பிரச்சனை? குரு பகவானுடைய தசையில் சுக்கரனுடைய புத்தி நடக்குது. இந்த சுக்கரனுடைய புத்தி முடிகிற வரைக்கும் இவருக்கு இப்படி தான் இருக்கும். சுக்கரன் எங்கே இருக்கிறாரு பாருங்க, இவருடைய ஜாதகத்தில் 7, 12ஆம் அதிபதியுடைய சாரத்தில் உட்காந்தாச்சு. சரி, இதில் நீங்கள் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். 7ஆம் அதிபதி வலிமை குறைந்து இருக்கும்போது இதில் 12க்கு போய் உட்காந்துருந்தா அதில் வலிமை குறைவு தான். வலிமை குறைந்து இருக்கும்போது மனைவிக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். செம்ம செலவு ஆகிட்டு இருக்குன்னார். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சார் சொல்கிற மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பார்க்குற பலன் வேறு, நீங்கள் நேரடி அப்பாயின்மெண்ட்டில் பார்க்குற பலன் வேறு. நீங்கள் வந்து உட்காந்துருக்கும்போது இதே ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீசம் அடைஞ்ச வேறு யாருக்கும் நான் அந்த பலன் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க வந்தோடனே எனக்கு அது சொல்ல தோணும். புரியுதுங்களா? இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் நீசம் அடைஞ்சிருந்தாலும் ஓகேங்களா, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த செவ்வாய் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சு 12ஆம் இடத்துல இருந்தாலும் விரயமானாலும் அது கட்டுக்குள்ளார இருந்து தான் விரயமாகும். உங்களுடைய வருமானத்துக்குள்ளார தான் விரயம் சார்ந்த விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். 2 சொத்து 3 சொத்து வாங்கக்கூடிய, இங்கே பாருங்க 3ஆம் இடத்துலயே ஒரு கிரகம் இருந்தால் முதல் சொத்து சேல்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம தங்கப்பாண்டி ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்துச்சு. புரியுதுங்களா? செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போதே அந்த சொத்தெல்லாம் அவர் கொடுத்துட்டார். எனக்கு சொத்தே வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆய்வு செய்யும்போது, சார் நல்லா தெரிஞ்சுங்க சார், கண்டது படித்தால் பண்டிதன் ஆவார்னு ஒரு பழமொழி இருக்குது. நிறைய குருமார்கிட்ட படிங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து வளர்த்துக்குங்க. அதுதான் ஜோதிடத்தில் என்றைக்குமே நிலைக்கும். இப்போ என்கிட்டலாம் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டச் அங்கே வரும். அவங்க ஜாதகம் பார்க்க வரவங்க நம்மளுடைய ஜோதிடர்களாக இருந்தால் இவர் யார்கிட்ட படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க குழப்பம் அடையணும். அந்தளவு எல்லாத்துக்கிட்டே இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கணும். சரி, 7ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீசம். சார், நீங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்துலாம் அப்படி இல்லைங்க சார், இப்போ தான் சார் ஜஸ்ட் ஒரு 3 வருஷமாக தான் சார் ஓவராக போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சார், ராகு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர். நான் சொன்னேன், உங்கள் மனைவி எங்கேயாவது திருச்செந்தூர், திருப்பதி, பழனி எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். காளகஸ்திலாம் போயிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் போனோம் சார். போகும்போது சந்தோஷமாக போனோம், வரும்போது சண்டை கட்டிட்டு தான் வந்தோன்னாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம பொன்னையா சுவாமிகள் ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு மனைவி வந்து வரும்போது பூனை மாதிரி இருக்குமா, அப்புறமேல் புலியாக மாறிடுமா. அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அவருடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம், தான் தான் ஃபஸ்ட்டு, நமக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணுங்கிற ஒரு நினப்பு இருக்குமா. அதனாலவே இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சார், ராகு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் சார். இந்த லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க பாருங்கள், அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்தை தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2வது தான். ஸோ இங்கே ராகு 7ஆம் இடத்துல இருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் அங்கே வலுவு குறைந்து இருந்தனால இந்த இடத்துல ராகு பெரிய அளவில் ஒரு நன்மையை செய்ய மாட்டார், வேற மாதிரி செய்வார். 2வது அவர் நீச்சம் பரிவர்த்தனையில் அவர் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பலனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கிரகம் எங்கே இருக்குது, எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்குது, எந்த சாரத்தில் இருக்குது, அதாவது இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே 28 டிகிரியில் இருக்கும்.
இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், அது இந்த வீட்டுக்குள்ளார இருக்குன்னு மட்டும் தான் நினச்சி எடுத்துகிட்டு இருப்போம். இந்த 28 டிகிரிக்கும் இந்த 4 டிகிரிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 6 டிகிரி தான் இருக்கும். அந்த கிரகம் அங்கே பலம் இழக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அமைப்பில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாவே கௌரவமான பதவி உண்டு. இவர் ஆசிரியத்தில் வேலையில் இருக்கிறாரு. அதுலேயுமே ஒரு யூனிட்டில் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. சார் இவர் எடுத்தோடனே முதலமைச்சரெல்லாம் நேரடியாக போய் பார்ப்பார் சார். பெரிய விஷயம். இவருடைய ஜாதகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்க தான் வருது. இவர் வெளியில் சூப்பரான ஜாதகம், வெளியில் நல்ல மனுஷன், வீட்டில் இவர் சரியில்லாத மனுஷன். அதாவது ஒரு பழமொழி ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இவர் வெளியே வந்து இவர் நின்னார்னா ஒரு எம்எல்ஏவே ஆயிடுவார். ஆனால் வீட்டில் இருந்தால் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வானா அது கூட இவருக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து ரிஷப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபெயிலர் ஆயிரும். ஏன்னா சூரியனோட எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது அஸ்தங்க தோஷம் அடையும். ஓகேங்களா? சரி, இதில் இன்னொரு விஷயம் சார், 10ஆம் அதிபதி அஸ்தங்கம்னு சொல்கிறீங்க, அவருக்கு எப்படி சார் உயரிய பதவியெல்லாம் கிடைச்சிச்சு? அஸ்தங்கம் அடைந்த கிரகம் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டினுடைய அதிபதி வலிமை பெறும்போது அஸ்தங்க தோஷத்துக்கான பலனை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் நான் முன்னாடியே சொன்னேன், மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வகையிலும் இவருக்கு யோகம் முன்னேற்றம் எல்லாமே. அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்களை சகோதரர்களை நம்பி நிறைய வீணாக போயிட்டார் இவர். தர்மதுரை படத்தில் வர ரஜினிகாந்த்னு இவரை சொல்லலாம். நிறைய ரஜினிகாந்துக்கு இது மாதிரி இருக்காங்க சார், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சரி, கடைசியாக சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்குது சார். ஒரு காரக கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சார், அந்த காரக உறவுகளுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இவர் பிறந்து கொஞ்ச நாளே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. நல்லா கவனிச்சிங்க, இவர் பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதற்கு அப்புறம் தான், அதாவது கொஞ்ச நாள்னா ஒரு 5 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளார அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா 2வது திருமணம் செஞ்சு டோட்டலாக அந்த பக்கம் மாறுறாரு. இவர் லக்னத்தில் கேது இருக்கிறனால முழுக்க கிறிஸ்டின் ஸ்கூல்லையே படித்து பெரிய ஆளானவர். இன்னமும் அந்த ஸ்கூலுக்கு நிறைய அவரால் முடிஞ்ச டொனேஷன் கொடுத்துட்ருக்கிறார். சார் இன்றைக்கி எல்லாருமே சம்பாதிக்கிறோம் சார். எத்தனை பேர் சார் நம்ம குடும்பத்தை நீக்கி குடும்பத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோம்? நம்ம தங்கபாண்டியன் ஐயா சொல்வார், ரிஷபம் ராசி, ரிஷப லக்கணம்னா ரிஷபம்னா மாடு காளை. அதில் பாருங்கள், அந்த மாடோடைய கொம்பு வி மாதிரி இருக்கும். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா விங்கிற லெட்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பேர் வியில் தான் இருக்குது. மாடு வந்து பார்த்தீங்கன்னா சார் நல்லா புரிஞ்சுங்க, அது கொடுக்கக்கூடிய பால் முழுக்க கன்றுக்குட்டிக்கே பயன்படாது, மக்களுக்கு தான் பயன்படும். இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் லக்னமும் லக்னாதிபதி வலிமை பெற்ற யாராக இருந்தாலும் இங்கே கடகம் தான் சர்வீஸு, கடகம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு, கடகம் தான் சேவை செய்யுது, கடகம் தான் தாயுள்ளம் சொன்னாலும் அந்த தாயுள்ளத்துக்கான அடிப்படை கிரகமான சந்திரன் இந்த ராசியில் தான் உச்சமடைகிறாரு. தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்த அத்தனை பேரும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் தொடர்பு உள்ளவர்கள் என்று கூறி, இவ்வளவு பசியிலே என்னுடைய பேச்சை கேட்டவங்க அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.